அனைவருக்கும் ஆனந்த வணக்கம். உங்களை இந்த பதிவின் மூலமாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. சொல்கிறதெல்லாம் நல்லா தாங்க இருக்குது. ஆனால் நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் பல சூழ்நிலைகள் எங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்க மாட்டேங்குது. நாங்கள் என்ன செய்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய உறவுகளுடைய கேள்வி. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. இந்த வார்த்தையில் ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை, தளர்வு அறியா மனம் தரும். இந்த தளர்வு அறியாத ஒரு மனம், நம்ம மனசு என்றைக்கும் தளர்ந்துடக்கூடாது. இன்றைக்கி நம்ம எதை சந்திக்க போகிறோம், எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கா மு கா பி. இது என்னங்க புதுசாக இருக்குன்னா, ரொம்ப சிம்பிள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், கல்யாணத்துக்கு முன்னாடி சிலருக்கு சந்தோஷம் இருக்கும், கல்யாணத்துக்கு பிறகு சந்தோஷம் இருக்காது. சிலருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷம் இருக்காது, கல்யாணத்துக்கு பிறகு சந்தோஷம் இருக்கும். இதை இப்படி எடுத்துக்கலாம். இன்னொரு விதத்துலையும் இதை எடுத்துக்கலாம், எனக்கு ஏன் கல்யாணம் நடக்கலை, எனக்கு ஏன் கல்யாணம் நடந்தது. இப்போ ரெண்டையும் எடுத்துக்கணும். இப்போ ரெண்டு பக்கம் மொத்தம் 4 கேள்வி வச்சுருக்குறோம். கல்யாணத்துக்கு முன்னாடி என்னுடைய சந்தோஷம் இருந்தது, கல்யாணத்துக்கு பின்னாடி என் சந்தோஷம் போயிட்டு, அப்படிங்கிறவங்க இந்த பதிவை தொடருங்க. அடுத்தது, எனக்கு ஏன் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறவங்க அந்த பதிவை தொடருங்க. கல்யாணம் ஏன் சார் எனக்கு ஆனது அப்படிங்கிறவங்களும் இந்த பதிவை தொடருங்க. மொத்தம் 4 மனிதர்களுக்கு இதை பற்றி பேச போகிறோம். இது எல்லாமே அவ்வளோதான், ஃபேக்ட் எழுதியிருக்கிறான்ப்பா. எல்லாம் பிரம்ம என்ன பண்ணுறான், நம்ம சந்தோஷமாக எப்போ இருப்போன்னு பார்க்குறான். இவனுடைய சந்தோஷம்னு இவன் ஒன்று முடிவு பண்ணுறான்டா. யார்? கடவுள் முடிவு பண்ணுறாரு, பிரம்மன் முடிவு பண்ணுறாரு. மனுஷனை பார்த்து இவனுக்கு ஒரு சந்தோஷம்னு ஒன்று முடிவு பண்ணுறான். அதை சந்தோஷம் ஆக்கிறதா சந்தோஷம் இல்லாமல் ஆக்கிறதாங்கிறது நான் முடிவு பண்ணணும் அப்படின்னு பிரம்மன் முடிவு பண்ணி சில பேருக்கு நல்லா எழுதுகிறான், சில பேருக்கு கிறுக்கிறான், சில பேருக்கு கிறுக்கி விட்டு திருப்பி நல்லா எழுதுகிறான். இப்போ நமக்கெல்லாம் அதை எப்படி எழுதியிருக்கிறான், சார் எனக்கு நல்லா எழுதலை, கிறுக்கிட்டான், ஆனால் நான் எப்படி அதை மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பேச போகிறோம். சார் எனக்கு எழுதவே மறந்துட்டான் சார், அதை நான் இப்போ எப்படி அவனை திருப்பி ஞாபகப்படுத்தி, தம்பி கொஞ்சம் பார்த்து எழுதி விட்றா, நானும் என்னடா பண்ணுறது உலகத்தில் இப்படி ஒண்டி கட்டியாகவே இருக்கிறேனே அப்படின்னும் சொல்ல வேண்டிய வாய்ப்பு. சார் நான் எனக்கு எழுதுனான் சார், எழுதும் போது தப்பாக எழுதியிருக்கிறான் சார், ஏண்டா கல்யாணம் பண்ணணுன்னு இருக்குது, இப்படி நினைக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இப்போ இதையெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். இதெல்லாம் நான் ஏதாவது ஒரு கட்சி ஆரம்பித்து, நான் அரசியலுக்கு ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு சிஎம் ஆன பிறகு ஒரே கையெழுத்தில் இதை மாற்றிட்டு போக முடியுமா? முடியாது. நான் பிரைம் மினிஸ்டர் ஆனாலும் ஒரு கையெழுத்தில் மாற்ற முடியாது. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதரால், ஒரு தலைமையால் மாற்ற முடியாத சில பிரச்சனைகள் இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் ஒரு மனுஷன் நிம்மதியாக இல்லாமல் இருக்கிறதுக்கும், நிம்மதியாக இருக்கிறதுக்கும், ஏன் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போனேங்கிறதுக்கும், ஏன் குடும்ப வாழ்க்கை எனக்கு கிடைக்கலைங்கிறதுக்கும் யாரையுமே குறை சொல்ல முடியாது. நம்ம ஜாதகம், நம்ம வாங்கின வரம், நம்ம தலையில் எழுதியிருக்கிற எழுத்து, இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பயணத்தை மேற்கொண்டோம்னா தப்பிச்சுக்கலாம். தப்பிக்க வழி இருக்குப்பா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், டோன்ட் வரி, கண்டிப்பாக இருக்குது. இதுக்கு ஒரு 7 விஷயத்தை நம்ம கடைப்பிடிக்கணும். அது என்ன 7 விஷயம்னு ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்ல போகிறேன், தனித்தனியாக சொல்ல போகிறேன். இது கடைசியில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் வாங்க. மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு ஏன் திருமண வாழ்க்கை சிக்கலாகிறது, இதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்.
நம்ம வாழ்க்கையில் நிறைய மாறுபட்ட ஓட்டம் நடக்குது. இதை எப்படி மாற்றுறது? இதுக்கு தான் இந்த பதிவு. மிதுன ராசிக்கு காதல் கல்யாணம் கை கொடுக்குமா அப்படின்னா, இந்த மிதுன ராசிக்காரவங்களுக்கு காதல் உண்டாகும், சின்ன வயசுலேயே உண்டாகும். ஏன்னா காதல் நிறைய பேர் மிதுன ராசியை விரும்புவாங்க. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், சின்ன வயசுலேயே நிறைய விருப்பங்கள். மிதுன ராசியை விரும்புவாங்க. மிதுனம் யாரை விரும்புகிறாங்கங்கிறது கிடையாது, மிதுனத்தை விரும்புவாங்க. என்ன காரணம்னா உங்களோட நேச்சர் உங்களை ரொம்ப பிடிச்சிரும். அதனால் உங்களை ஈர்ப்பாங்க. உங்களை நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை அப்படிலாம் கூட சொல்ல ஆரம்பிப்பாங்க. இது ஒரு பக்கம் நடக்கும். ஆனால் அந்த காதல் கொஞ்ச நாள்லேயே நின்று போயிடும். இந்த மொட்டு அந்த என்ன ஆகும்னா அந்த செடியிலேயே அது வெம்பி விழுந்துரும்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய மனசை விடக்கூடிய வாய்ப்புகள் மிதுனத்துக்கு ஏற்படும். அவ்வளோ சீக்கிரம் ஒரு அன்பை மறக்க முடியாது மிதுனத்தால். அதுலேருந்து ஆண்டவன் உங்களை மீட்டு எடுத்து தான் கொண்டு வருவான். அப்போ கல்யாண வாழ்க்கைக்கு நிறைய இடங்களில் சிக்கல் ஏற்படும் மிதுனத்திற்கு. ஆசை வார்த்தை காட்டி மோசம் பண்ணிவிடுவாங்க நிறைய பேர் மிதுன ராசிக்காரர்களை. ஸோ மிதுன ராசிக்காரர்கள் நிறைய ஏமாந்துருப்பாங்க இந்த கல்யாண வாழ்க்கையில். இப்போ இந்த கல்யாண வாழ்க்கையில் ஏமாறாமல் சிக்கல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, கல்யாணத்துக்கு பிஃபோர் மேரேஜ் உங்கள் லைஃப்பில் என்ன நடந்திருந்தாலும் அதை மறந்துடுங்க, டெலீட் பண்ணிவிடுங்க. அது வேண்டாம். அது நம்மளை நிறைய இடத்துல சித்திரவதை பண்ணும். நிறைய கெட்டவர்களை நம்ம பழகியிருக்கிறோம், தப்பானவர்கள்ட்ட பழகியிருக்கிறோம். அவங்க உண்மையானவர்கள் இல்லை, அவங்க நம்மளை போலியை ஏமாற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் உணருங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஃப்ரெஷ் கிடைக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும், நீங்கள் சந்தோஷம். ஏன்னா உங்களால் உங்களுக்கு எப்பயுமே மிதுன ராசிக்காரவங்களுக்கு ராசிக்கு 5வது வீடு பார்த்திங்கன்னா சூரியன் நீசம் 5th பிளேஸ். அப்போ என்னென்னா உங்களுக்கு கௌரவம் போயிடக்கூடாது, உங்கள் பேர் கௌரவம் குறைஞ்சிடக்கூடாது. இதில் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. எங்கேயாவது உங்கள் பேர் கௌரவம் குறைஞ்சிருமோ, யாராவது நம்மளை பார்த்துருவாங்களோ, ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்களோ, இதில் ரொம்ப கரெக்டாக இருப்பீங்க மிதுன ராசி. அதனால தான் என்ன ஆகிடும் அப்படின்னா, நீங்கள் நல்லவருங்கிறது கடைசி வரைக்கும் பேர் எடுப்பீங்க, நல்ல பெண்ணு அப்படிங்கிறது பேர் எடுப்பீங்க. அந்த ஒரு பேர் தான் கல்யாண வாழ்க்கைக்கு கொண்டு போகும். இப்போ கல்யாண வாழ்க்கை சிக்கலாகுதுங்களே, ஏன் அப்படின்னா 5வது வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன். அப்போ மிதுன ராசிக்காரவங்க நீங்கள் உங்களை எப்படி விரும்புகிறீங்களோ அதே மாதிரி உங்கள் மனைவியை விரும்புவீங்க. ஒரு கணவன் மிதுனமாக இருந்தால் மனைவி வேறு எந்த ராசியாக இருந்தாலும் அந்த மனைவி அந்த அளவுக்கு நேசிப்பீங்க. அதேமாரி கணவன் மனைவி மிதுன ராசியாக இருந்தால் கணவனை அந்த அளவுக்கு விரும்புவீங்க. லவ், காதல் உண்மையாக இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த மனைவியை மட்டும் விரும்ப முடியாது. அந்த மனைவி வீட்டில் இருக்கிற அவங்க அம்மா, அவங்க அப்பா, இந்த மனைவிக்கு யாரை பிடிக்குதோ அவங்களையும் நீங்கள் விரும்பணும். இப்போ நீங்கள் தான் நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்கன்னா கணவனுக்கு யாரை பிடிக்குதோ அவங்களையும் நீங்கள் விரும்பணும். கணவனுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரவங்க ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, ஒரு பையன் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். அப்போ பையனையும் பொண்ணை சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும், அவங்க அப்பாவுக்கு காலில் தான் விழணும், சாட்டிஸ்ஃபைட் தான் பண்ணணும். அந்த ஐயா சம்மதிச்சா தான் இந்த பொண்ணு ஓகேவே ஆகும். அப்போ என்ன ஆகும், மிதுன ராசிக்காரவங்களுக்கு 2 கஷ்டம். ஒன்று காதலிக்கிறோம், இல்லை கல்யாணம் பண்ணிக்கிறோம். கல்யாணத்துக்கு பிறகு காதலிக்கிறோம், அது வேறு விஷயம். எப்படியோ காதல் இருந்தால் தானே கல்யாணம் நல்லாயிருக்கும். இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு, அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆனால் அந்த அரேஞ்ச் மேரேஜ் நல்லா இருக்கணும் அப்படின்னா மனைவிக்கு யாரெல்லாம் அவங்க குடும்பத்தில் பிடிக்குதோ அவங்களையெல்லாம் நமக்கு பிடிக்கணும். நமக்கு அதில் ஒருத்தவங்களை பிடிக்காமல் போயிடுச்சுன்னா மனைவிக்கு நம்மளை பிடிக்காமல் போயிடும். அதே மாதிரி தான் கணவனும். இப்போ ஒரு பெண் மிதுன ராசியாக இருந்தால் நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களோ அந்த வீட்டுக்காருக்கு அவங்க அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும். எதை கேட்டாலும் அவங்க அம்மாவை தான் கேட்டு செய்வார். இப்போ நீங்கள் புரியுதுங்களா, மிதுன ராசினாலே அதுதான். அப்போ அவங்க அம்மாவை பேச்சு நீங்கள் கேட்கணும். எடுத்த உடனே நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்லாம் பண்ண முடியாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த மூங்கில் வளைக்கிற மாதிரி தான் குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வளைச்சி கொண்டு வரணும். இதுக்கு டைம் எடுக்கும். இதில் தான் நிறைய மிதுன ராசிக்காரவங்க பொறுமையை இழந்துடுறீங்க. இப்போ அப்படி இருக்கக்கூடாது, நல்லா தெரிஞ்சுக்கிறீங்களா? இப்போ மிதுன ராசிக்காரவங்க கல்யாண வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னா உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எதிராளி, உங்கள் இல்லறத்தில் வரக்கூடியவர்கள் அவங்களுக்கு பிடிச்சவங்களையெல்லாம் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்கள் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். ஏங்க நான் தெரியாமல் தான் கேட்குறேன், இதை உண்மையாகவே எடுத்துக்கலாமே. இப்போ நீங்கள் மிதுன ராசி, உங்கள் மனைவிக்கு யாரெல்லாம் பிடிக்குதோ அவங்களையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சதாகவே நீங்கள் நினச்சிக்கணும், குடும்ப வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்குமே.
அதேமாரி மனைவி வந்து மிதுன ராசி கணவனுக்கு வந்து யாரெல்லாம் அவங்க குடும்பத்தில் அவங்க அம்மாவோ அவங்க அப்பா அவங்க தாத்தா பாட்டி பிடிச்சிருந்தா கூட உங்களுக்கு அவங்கள பிடிச்ச மாதிரி கொண்டு போயிடுங்களேன், நிம்மதியாக இருக்கலாமே, சிக்கல் வராத. இவ்வளவு தாங்க ட்ரெண்டிங் முடிஞ்சு போச்சா. இதை பிளான் பண்ணுங்கள், அப்போ குடும்பமும் உடையாது, வாழ்க்கையும் நல்லா இருக்குங்க. இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த கல்யாண வாழ்க்கை சிக்கல் ஆகிறதுல என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த சிக்கல் ஆகிறதுக்கு என்ன பிரச்சனைனா, 5வது வீட்டில் சுக்கிரன் வந்து ஆட்சி, அதே மாதிரி சூரியன் நீசம். இவங்க ரொம்ப கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, புரியுதுங்களா. சின்ன யாராவது ஒருத்தவங்க வந்து அவங்கள வந்து உன்னாலலாம் இது முடியாதுன்னு சொன்னால் கூட மிதுன ராசிக்கு கோபம் வந்துடும். அதே மாதிரி 7வது வீட்டில் பாருங்கள், குரு ஆட்சி. இவங்க தான் ஹெட்டாக இருக்கணும்னு நினப்பாங்க, இவங்களை நீங்கள் அவமதிச்சிடக்கூடாது. ஆக மிதுன ராசிக்காரர்கள் நல்லா தெரிஞ்சுக்கிங்க, நீங்கள் உங்களுடைய மைண்ட் எப்பயுமே மிதுன ராசிக்காரவங்களுக்கு தன்னை யாரும் அவமதிச்சிடக்கூடாதுங்கிறதுல உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருப்பீங்க. அதனால தான் உங்களுக்கு நிறைய இடத்துல ஈகோ கிராஷ் ஆகும், நிறைய இடத்துல புருஷன் பொண்டாட்டி பேசாமல் கூட இருப்பீங்க. அதனால் இந்த குரு 7 இருக்கிறனால அன்பு அதிகமாக இருக்கும், அதை வெளிப்படுத்த தெரியாது. அன்பு உண்மையிலே மிதுனத்துக்கு அதிகம், அதை வெளிப்படுத்த தெரியாததுனால கிராஷ், ஈகோ கிராஷ் ஆகிடும். ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு 7வது வீடு குருவுடைய வீடாக இருக்குது. அதனால் உங்களுக்கு ஒரு லெசன் நீங்கள் எப்படி சொல்லித்தரீங்களோ உங்கள் வீட்டுக்காரங்க உங்களுக்கு ஒரு லெசன் பண்ணி கொடுப்பாங்க, உங்களை அவங்க காப்பாற்றுவாங்கங்கிறது உங்களை வந்து கண் இமையாக நினைப்பாங்கன்னு நினச்சிங்க. அப்போ உங்களுக்கு விட்டு கொடுக்குற எண்ணம் வந்துடும். அப்போ கல்யாண வாழ்க்கை சிக்கல்லேருந்து விலகிடும். இதுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணும், முதல்ல மனசை ஒரு நிலைப்படுத்துங்க. மிதுனராசி செய்யாத ஒரு விஷயம் என்னென்னா, மனம் ஒரு நிலைக்கு வராது, அப்பப்போ தனக்கு தகுந்த மாதிரி மனசை மாற்றிக்கிட்டே இருப்பீங்க. 2வது, தேவையில்லாத பேச்சை தவிர்த்துருங்க, ரொம்ப பேச்சை கம்மி பண்ணுங்கள், லெஸ் பண்ணுங்கள். மிதுனராசிக்காரர்கள் ரொம்ப நல்லது, உண்மையாக ஒரு தொடர்பு இருக்கணும். உண்மையான உங்கள் கணவன் மனைவினா உண்மையான நட்பு, உங்கள் மனைவிக்கு பிடிச்சவர்கள்ட்ட உண்மையாக பேசுகிறது. ஒரு தொடர்புன்னா உண்மையாக இருக்கணும். அதில் போலியாக எனக்கு பிடிக்காது இவளுக்காக நான் பேசுகிறேன், எனக்கு பிடிக்காது இவருக்காக பேசுகிறேன், அப்படி முடிவு பண்ணாதீங்க. அதுமாரி உங்கள் துணைக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுங்க. கணவனாக இருந்தால் மனைவிக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுங்க. உங்கள் மனைவி உங்களை ரொம்ப நம்புவாங்க, அந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றுங்க. அதுமாரி மனைவியாக இருந்தால் கணவன் வந்து உங்களை ரொம்ப நம்புவார், அந்த நம்பிக்கையை காப்பாற்றுங்க. அதுமாரி கவனம் சிதறாமல் இருங்க. நிறைய கவனம் சிதறது ஏற்படும், ஒரு டைவர்ஷன் ஆகிட்டே இருப்பீங்க. அந்த டைவர்ஷன் இல்லாமல் இருங்க கல்யாண வாழ்க்கையில். அதுமாரி உங்கள் உறவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. கணவன் மனைவிக்குள்ளே அந்த உறவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. இன்னும் முக்கியமாக சொல்லப்போனால் குடும்பத்தில் நேரத்தை நிறைய செலவிடுங்க. மிதுன ராசிக்காரர்கள் நிறைய நேரத்தில் குடும்பத்தோடு செலவு பண்ண முடியாமல் தவிப்பீங்க, செலவிடுங்க. அப்போ தான் மிதுன ராசியோட கல்யாண வாழ்க்கை, திருமண வாழ்க்கை சிக்கலிலிருந்து விலகும். உங்களுக்கு ஒரு மாறுபட்ட வாழ்க்கை ஓட்டம் ஏற்படும். இது எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கல்யாணமாகாத பிள்ளைங்க குரு தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை 2 நெய் தீபம் போடுங்க. கல்யாணம் ஆனவர்கள் உங்கள் கல்யாண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் சொன்ன 7 விஷயத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு அதே குரு தட்சிணாமூர்த்திக்கு 2 நெய் தீபம் போட்டுவாங்க. வியாழக்கிழமை உங்கள் இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும், கல்யாண வாழ்க்கையில் நிம்மதி இல்லாதவங்க சீக்கிரம் நிம்மதி அடைவீங்க. ஸோ இந்த டைம் உங்கள் லைஃபு மேரேஜ் சந்தோஷமான விஷயங்கள் நடக்க போகுது, என்ஜாய் பண்ணுங்கள். நல்லது நடக்கும் மிதுன ராசிக்காரர்களே, வாழ்க வளமுடன், நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.